गाइस ஷாலோம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷாலோம் ஷாலோம். நீங்கள் ஷாலோம் பிரியாணிக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் இருக்கு நான் சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா வந்த கூட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு படத்துக்கு ஆடியோ லஞ்ச் வந்த மாதிரி நம்மளுடைய பிரியாணி ஷாப்புக்கு வந்து அவ்வளோ கூட்டம் வந்திருந்தீங்க. பட் ஆனால் இது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் அஃபெக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் உங்ககிட்ட நான் பணிவாக ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே கும்பலாக நிற்கிறீங்க, யாருமே லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க மாட்டீங்க. அதனால நான் யாருக்கிட்ட டோக்கன் வாங்குறேன், யாருக்கு பிரியாணி கொடுக்குறேன்ற எனக்கு கிளியராக தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி நின்னீங்கன்னா டீசெண்டாக எல்லாருக்குமே பிரியாணி கிடைக்கும், பீஸ் கிடைக்கும், ரைஸு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே அதிகமாக கிடைக்கும். ஏன்னா வந்து எதுக்காக சொல்கிறேன்னா ஷாலோம் பிரியாணின்றது உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணுது. நீங்கள் திருப்தியாக நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போனதுக்காக தான் ஷாலோம் பிரியாணி நான் ஓப்பன் பண்ணேன். பட் ஆனால் அதை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா புரிஞ்சிக்கலான்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷாலோம் பிரியாணியோட ஓனர் நான் கிடையாது. நீங்கள் திருப்பவும் உங்ககிட்ட ஒரு பணியோட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து வந்த கும்பலில் எல்லாருமே கத்துறீங்க, யாருமே லைன் ஃபார்ம் பண்ணி நிற்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட்டில் நான் உங்களுக்கு கரெக்டாக குத்தனா கொடுக்கலையான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன்னா, அந்த ஷாலோம் பிரியாணி ஓப்பன் பண்ணதே உங்களுக்காக மட்டும்தான். தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைன் ஃபார்ம் பண்ணி மட்டும். பட் ஆனால் உங்களை நான் எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கேன், நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. தயவுசெய்து எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி வாங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் ரைஸ் கம்மியாக இருந்தாலோ இல்லை பீஸ் கம்மியாக இருந்தாலும் அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20-30 பேர்கிட்ட லேடிஸ் வந்திருந்தாங்க. லேடிஸ்க்கு வந்து வழியே விடல. லேடிஸ் எல்லாமே சைடில் வாங்கியிருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஷாலோம் பிரியாணி என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அது நான் மட்டும் நினச்சா நடக்காது, நீங்கள் எல்லாருமே நினச்சா மட்டுமே தான் அது நடக்கும். ஏன்னா ஷாலோம் பிரியாணி எந்த மட்டும் இல்லை, உங்களுடைய சேர்ந்தது தான். உங்களை நம்பி ஸ்டார்ட் பண்ண எனக்கு பயங்கரமான லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்தீங்க. இதை நான் எந்த ஒரு வகையில் வந்து உங்களுக்கு கைமாறு செய்ய போகிறேன்னு இதே போல் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷாலோம் ஷாலோம் பாய். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷாலோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.